நம் பள்ளியினுடைய 76வது குடியரசு தின கொடியேற்றி வைத்து சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய நகர்மன்றத்தினுடைய தலைவர் அவர்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, நகர்மன்ற உறுப்பினர்களே, எனக்கு முன்னால் இங்கே பல்வேறு நிலைகளை, செய்திகளை உங்களிடத்தை எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய நம்முடைய மதுரைவாழ் சமூக சிந்தனை உள்ள அன்பு சகோதரர்களே, பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, மேலாண்மை குழுவினுடைய தலைவர், துணைத் தலைவர், உறுப்பினர்களே, வருகின்றிருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம், குடியரசு தின வாழ்த்துக்களை கூறி, இந்த பள்ளியை பொறுத்தவரை மிக சிரமத்திற்கு இடையில் இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் முன்னேற்றம் பெற்று தமிழக அளவில், மாவட்ட அளவில் மாணவிகள் சிறப்பான இடங்களை பெற்றுவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், மதுரைவாழ் மக்களின் சார்பாக, நகர்மன்றத்தின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியில் எங்களையும் இணைத்துக் கொண்டு பல்வேறு நிலைகளில் பல்வேறு முன்னேற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தால் கூட இந்த பள்ளியினுடைய இடப்பற்றாமையால் அந்த பணிகளை விரைந்து நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் நமக்கு நாமே என்ற திட்டத்தில் பணம் கட்டி அந்த பணத்தை பெற்று இந்த பள்ளிக்கு அடிப்படை தேவையை செய்து கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவதற்கு அரசிடம் அனுப்பி இன்னும் அந்த அனுமதி எங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் கூட மாணவிகள் உட்கார்வதற்கு இடமில்லை என்ற சூழ்நிலையில் பக்கத்தில் இருக்கின்ற செட்டை அமைத்து கொடுத்திருக்கிறோம். சென்ற கூட்டத்தில் கூட அது உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது என்று தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் சொல்லும்போது ஜனவரிக்கு மேல் அதை சரி செய்யும் என்று சொல்லியிருந்தோம். வருகின்ற காலம் கோடை காலமாக இருப்பதனால் அதை நிச்சயமாக கவனம் எடுத்துக்கொண்டு அதை செய்வதற்கு ஆசிரியர் பெருமக்களோடு சேர்ந்து முயற்சி செய்வோம் என்ற உறுதியை நான் கூறிக்கொள்கிறேன். அதேபோல் இப்பள்ளிக்கு தேவையான கழிவறை பற்றாத சூழ்நிலை இருக்கும்பொழுது இங்கிருந்து தலைமை ஆசிரியர் அதற்கான முன்மொழிவை அரசுக்கு அனுப்பி இருக்கிறார்கள். அதையும் இந்த ஆண்டு செய்து தர வேண்டும் என்று நாங்களும் நம்முடைய கல்வி அமைச்சர் உள்ளிட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினரை அறிவுறுத்தி பெற்றுக் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். நிச்சயமாக நவீன முறையில் இந்த கழிவறை கட்டி கொடுப்பதற்கு இந்த ஆண்டு செய்வோம் என்ற உறுதியை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதேபோல் இந்த பள்ளியினுடைய கட்டண வசதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்முடைய நகர்மன்ற தலைவர், நகர்மன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நாங்கள் ஒன்று கூடி இந்த பள்ளியில் எதிர்ப்புறம் இருக்கின்ற இடத்தில் இந்த பள்ளிக்கான கட்டணம் கட்டுவதற்காக ஒரு 12 கிளாஸ் உள்ள கட்டணம் கட்டுவதற்கு இப்பொழுது திட்டமடி மதிப்பீடு தயார் செய்து நம்முடைய மத்திய அரசின் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நவார்டு என்று சொல்வார்கள், அந்த துறைக்கு அந்த அனுமதிக்காக சென்றிருக்கிறது. அநேகமாக இந்த ஆண்டு அது நமக்கு கிடைத்து அங்கே கட்டடம் கட்டப்படும் என்ற இங்கு இருக்கின்ற மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கு என்னுடைய
சில நினைவுகளை சில வார்த்தைகளை சொல்லி விடைபெற ஆசைப்படுகிறேன். காரணம், என்னுடைய வயது இங்கே இருக்கின்ற என்னோட கூடுதல் வயது உள்ளவர்களும் இருந்தாலும் சரி, ஆசிரியர்கள் எனக்கு பின்னால் வயது உள்ளவர்களாக இருந்தாலும், என்னுடைய மகள் வயது உள்ளவராக இருந்தாலும் இங்கு இருக்கின்றீர்கள். நாங்கள் தான் இந்த நாட்டில் எல்லா சூழ்நிலையும் ஒவ்வொரு கட்டத்தையும் அணிவித்தவர்கள். அதாவது எங்கள் வயசில் தான் சாப்பிட வழி இல்லாமல் இருந்தவங்க. ஒவ்வொரு குடும்பங்களில் நீங்கள் இப்போ உங்கள் தாய் தகப்பன் நல்ல எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சாப்பாடு இல்லாத குடும்பம் இப்போ கிடையாது. ஆனால் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் சாப்பிட்டு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லாத குடும்பம் ஏறக்குறைய ஒரு 60-20% இருந்துச்சு. அன்னைக்கு பெற்றோர் எங்களுடைய தாய் தகப்பன் பள்ளிக்கூடத்துக்கு ஸ்பெஷல் இதை ஃபீஸ் கட்ட முடியாதவர்கள் நிறையா இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அரசு என்ன செஞ்சுருக்குன்னா, உயர்கல்வி வரைக்கும் இலவசம்னு அறிவிச்சுட்டாங்க. உங்களுக்கான அடிப்படை தேவைகளை எல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் நாங்கள் நேரடியாக அனுபவிச்சவர்கள். உங்கள்கிட்ட இருக்கிறத இன்றைக்கி உங்களுக்கு இருக்க வாய்ப்பு அவ்வளவு வாய்ப்பு இருக்கிறது. அன்றைக்கு எங்களுக்கு படிக்கிறதுக்கு இல்லை. அன்றைக்கு இருந்த நிறைய விவசாயிகள் பெருமக்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, படித்து என்னடா செய்ய போகிற, போய் வீட்டு உதவுருவு கொல்லையில் போய் வேலை பாரு, வயலில் போய் வேலை பாரு, கடையை போய் பாரு சொல்கிறது தான் அதிகம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. உள்ள தாய்மார்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். நான் சொல்கிறது பல்வேறு, நான் அடுத்த செய்திக்கு வர்றேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது. அதை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறுவதற்கு, உங்களுடைய பிற்காலத்தை சரியாக அமைத்துக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு. இதை இந்த பருவத்தை நீங்கள் தவற விட்டீங்கன்னா அது உங்களுக்கு பின்னாடி பெரிய சிரமம். அதனால் நிச்சயமாக நாங்கள் இப்போ அதாவது எங்களுக்கு ஃபோன் கிடையாது. அப்போ பேசுகிறதுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் போனாக்கா ஒரு அரை நாள் உட்காந்துருக்கணும் ஒரு ஃபோன் போடுறதுக்கு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. கையில் எடுத்த உடனே ஃபோன் பேசுகிற அளவுக்கு வந்துடுச்சு. இந்த காலங்கள்லாம் மாறி இன்னைக்கு இவ்வளோ உங்களுக்கு சலுகைகள் வாய்ப்புகள் எல்லாம் கிடச்சிருக்கு. ஆனால் அதை தவறாக நீங்கள் பயன்படுத்துங்க. பொழுதனைக்கு செல் பார்த்துக்கிட்டு படிக்கிறது இல்லை. நான் சில செய்திகளை சொல்கிறதுக்கு அதாவது சாதாரணமாக அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்முடைய முதல்வராக இருந்து மறைந்து விட்ட எங்களுடைய தாணை தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 96 வயசு மறைஞ்சாங்க. ஆனால் 94 வயசு வரைக்கும் அவங்க தன்னுடைய சுய உணவை இருக்க வரைக்கும் புக்கு படித்தாங்க. அன்னன்னைக்கும் அவர் படிக்காத ஏதோ ஒரு புக்கு படிப்பார். யார் போனாலும் நான் படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் உயிர் இருக்க வரைக்கும் அப்படின்னு சொன்னார். எதுக்காக? அவர் ஒரு இடத்துக்கு இன்றைக்கி பேச போகிறாரு, ஒரு புக்கு வெளியிட போகிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் முன்னாடியே அதை படிச்சுட்டு அந்த புக்கில் என்ன நல்லது இருக்குது கெட்டது இருக்குன்னு அந்த மேடையிலேயே பேசுவார். இந்த புக்கினுடைய நன்மை என்ன தீன்மை என்ன என்பதை அந்த மேடையிலே பேசுவார். அப்படின்னா அவர் 94 வயசில் அவர் பேசணுங்கிற எதுக்காகன்னா, நீங்கள் படிக்கணும். எப்போ உங்கள் புக்கு பொது சிந்தனைகளை எல்லாம் ஏற்படுத்திக்கணும். அப்போ தான் பிற்காலத்தில் நாம் சிறந்த மாணவர்களாக சிறந்த குடும்ப தலைவியராக உருவாக முடியும். எனவே நீங்கள் படிக்கிற பழக்கத்தை உருவாக்கணும். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி விடைபெற நான் விரும்புகிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு பஞ்சாயத்து நெட்ட வந்தாங்க. புருஷன் முன்னாடி தராரு, சின்ன வயசு தான். அந்த உடனே என்னன்னா, கணவர் வாழ வைக்க மாட்டேங்கிறாரு. அந்த பொண்ணு ஐடி படிச்சிருக்கு, ஒரு புள்ள இருக்குது. அப்போ அந்த பொண்ணு கணவர்கிட்ட நிறைய பிரச்சனையாக இருக்குப்பா போ அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு ஒன்றும் இல்லை, என் தாய் தகப்பன் என்னை கவனிக்காட்டான்னு பரவாயில்ல, நான் தனியாக இருந்துக்கிறேன், என் பொண்ணை நான் பாதுகாத்துக்கிறேன். எனக்கு நான் வீட்டில் இருந்தே ஐடியில் 30,000 ரூபா சம்பாதிக்கிறேன். என் கணவர் எப்போ என்னை விரும்பி வர்றாரோ அப்போ அவரோட சேர்ந்துக்கிறேன். இந்த தைரியம் எங்கேருந்து வந்தது? படிப்பினால் வந்தது. இல்லைன்னா அது இன்னைக்கு கிடைக்காது. படித்ததை விட்டு தான் வந்துச்சு. எனவே நீங்கள் எல்லாம் சிறப்பாக படிக்கணும். எனக்கு என் போன்ற தலைவர்களுக்கு தான் பல்வேறு சிரமங்களை நாங்கள் இங்கே அனுபவிச்சுட்ருக்கோம். உங்களுக்குலாம் தெரியாது. இந்த ஸ்கூலுக்காக நாங்கள் பல்வேறு முயற்சிகளை செய்கிறோம். ஆனால் நான் ஒரு அரசியல்வாதி. நான் இந்த தேர்தலை ஜெயிச்சு கவுன்சிலராக அப்போ தான் துணைத் தலைவராக இருக்கேன். பல்வேறு முறை ஜெயிச்சிருக்கேன்.
இருந்தாலும் இன்றைக்கு இந்த ஊரில் இருக்கின்ற தனியார் பள்ளியை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள், எதிர்காலத்தில் எவ்வளவு செலவு செய்தாலும் இவரை தோற்கடிக்க வேண்டும். எதற்காக சொல்லுகிறார்கள்? உங்களுக்கெல்லாம் இந்த வசதியை செய்து கொடுக்கும் போது அவருடைய பள்ளியினுடைய வளர்ச்சி, அவருடைய வருமானத்தை நாங்கள் கெடுக்கின்றோம் என்ற ஒரு சூழ்நிலையைத்தான் எங்களை அந்த பார்வையில் பார்க்கிறார்கள். இதற்கு காரணம் இதுதான். அடிப்படை தேவை இன்னைக்கு இப்போ செலவு இல்லாமல் நீங்கள் படிக்கிறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். அதுமாரி செய்கிறது தப்புங்கிறதுக்காக எங்கள் எந்தெந்த அளவுலாம் எங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அவ்வளவு நெருக்கடியும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதையும் மீறிதான் எங்களுடைய பணியை செய்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக செய்வோம். உங்களுக்கு இன்னும் பல்வேறு வளர்ச்சிக்கான உங்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி தருவோம். அதை படிக்கலாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் எல்லாம் சிறந்த மாணவர்களாக, சிறந்த படிப்பாளிகளாக உருவாக்க வேண்டும் என்று இந்த 76வது குடியரசு தினத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொந்த அனுபவங்களோடு கலந்து பேசி உங்களுக்கு எடுத்துரைத்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி. மேலும் இந்த பள்ளியின் வளர்ச்சியிலே எப்போதும் அக்கறை கொண்டு பல்வேறு நிகழ்வுகளையும் பல்வேறு வசதிகளையும் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் அவர்களுக்கு இன்னும் ஒரு கோரிக்கையை வைக்க நான் விரும்புகிறேன். தற்பொழுது 9ஆம் வகுப்பு மாணவிகள் தரையில் அமர்ந்து பாடம் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கை வசதி மிக முக்கியமான ஒன்றாக தற்பொழுது இருக்கிறது. அதனை நீங்கள் தயவுசெய்து செய்து கொடுப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று பள்ளியின் சார்பாக கேட்டுக்கொண்டு, இறுதியாக வாழ்த்துறை வழங்க, சிறப்புரை வழங்க அதிராம்பட்டினம் நகர்மன்ற தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த 76வது ஆண்டு குடியரசு தின விழாவை இன்று நாம் நம்முடைய நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். இதை நாம் வருஷம் இதைத்தான் நம்ம சொல்கிறோம். 47 சுதந்திர தினம், 76 குடியரசு தினம். இன்று இந்த அறிவுரைகளில் தான் நாம் சொல்லி வருகின்றோம். ஆனால் இன்று அதை மறந்து மாங்கனத்தை மறக்க வேண்டாம். இந்த சுதந்திரத்துக்காக போராடினவர்கள் மறக்க வேண்டாம். அவங்களை என்றென்றும் நம் உயிர் உள்ளவரை அவர்களை நினைவு கொள்ள வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். நமக்காக அவர்கள் உயிரையெல்லாம் துச்சமாக எண்ணி நமக்கு நாம் வாழ்வதற்கு நாங்களெல்லாம் பிறந்த நேரத்தில் அடிமை காலத்தில் தான் நாங்கள் எல்லாம் பிறந்தோம். ஆனால் நீங்கள் அதல்ல. சுதந்திர காலத்தில் சௌரியமாகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலத்தில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு இந்த மாணவ செல்வங்களுக்கு நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடித்து விடுகின்றேன். யார் சொன்னாலும் இந்த சுதந்திரத்தை பற்றி எல்லோருக்கும் தெரியும். உங்களுக்கும் தெரியும், இந்த ஆசிரியர்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆனால் அதை இனி சொல்லி கற்று தெரிய வேண்டிய அவசியமில்லை. எங்களை விட நீங்கள் இன்னும் மேலாக தெரிந்து வைத்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். நீங்கள் அதன்படி நடக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு சொல்வதெல்லாம் ஒரு டாக்டராக வர வேண்டும், ஒரு இன்ஜினியராக வர வேண்டும் என்று. நான் சொல்வது அதல்ல. டாக்டரோ இன்ஜினியரோ நிறைய இருக்கின்றார்கள். உங்களுடைய கவனம் பெரும் விஞ்ஞானத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். இந்த நாட்டினுடைய நிலை என்ன இருக்கிறது என்பதற்கு இன்றைய தேவை என்ன, நாளை தேவை என்ன, நடந்தவை கடந்ததாகவே இருக்கட்டும். இனி நடக்கக்கூடிய இந்த மாணவிகள் எல்லாம் ஒன்றை மட்டும் நீங்கள் கருத்தில் ஏற்றுக்கொண்டு இனி வருங்காலங்களில் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அவர் கண்ட கனவை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். விஞ்ஞானம் அதுதான் இனி வருங்காலத்தினுடைய பெருங்காலமாக இருக்கும் என்று எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகின்றேன். இன்று நான் தலைமை ஆசிரியரையோ மேன்மை குழுவினரையோ
மற்றும் வந்தவர்களுக்கெல்லாம் நான் ஒன்று வரவேற்கவில்லை. அதுக்கெல்லாம் சேர்த்து அவர்களிடம் நான் ஒன்று சொல்லவில்லை என்று எதுவும் எண்ண வேண்டாம். காலையிலிருந்து அவர்களெல்லாம் காத்திருந்து சாப்பிடாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்காக நான் என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரத்தனை சுருக்கமாக சிறப்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. இறுதியாக நன்றியுரை என் பள்ளி ஆசிரியர். நான் இனம் போற்றும் நல்லவருக்கு நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் இந்த வகை நன்றி சொல்வதற்குரிய வானாகி ஒளியாகி மற்றும் வடிவமாகி அன்பாகிய நம் இறைவனுக்கு முதற்கண் நன்றி. இந்த வேற்றுமையில் ஒற்றுமையை வலுவூட்டும் இந்த குடியரசு தின விழாவில் சிறப்பித்து தந்த விழா தலைவர் அவர்களுக்கும், நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கும், நகர்மன்ற துணைத் தலைவர் அவர்களுக்கும், நகர்மன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், எஸ்எம்சி தலைவர் அவர்களுக்கும், எஸ்எம்சி உறுப்பினர் அவர்களுக்கும், இந்த விழாவினைக்கு பொறுப்பேற்று தந்த தலைமையாசிரியர் அவர்களுக்கும், என் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், இதுகாலம் பொறுமையாக விழாவினை பங்கேற்று அளித்த என் மாணவ செல்வங்களுக்கும், பெற்றோர்களுக்கும், பெற்றோராசிரியர் கழக தலைவர் அவர்களுக்கும், எங்கள் பள்ளியின் சார்பாகவும், மேலும் வாழ்த்துறை வழங்கிய நகர்மன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும், மாணவரின் கடமையை அழகாக சுட்டிக்காட்டிய ஐயா அவர்களுக்கும், சமூக ஆர்வலர் திரு இப்ராஹிம் அவர்கள் குடியரசு தின விழாவை மிக அழகாக எடுத்துரைத்தார் எங்களுக்கு, மற்றும் வழக்கறிஞர் ஐயா அவர்கள் கல்வியின் சிறப்பையும் மிக அழகாகவும் அருமையாகவும் எடுத்துரைத்தார். மற்றும் வகுப்பறைக்கு கூடுதல் கட்டிடம் கட்டித்தருவதாக வாக்குறுதியளித்த நகர்மன்ற துணைத் தலைவருக்கு மேலும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் படிப்பின் அவசியத்தையும் எடுத்து தந்த நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கும் மேலும் எங்களது நன்றியை உரித்தாக்குகின்றோம். அனைவருக்கும் மீண்டும் என் நன்றி எடுத்து கூறி குடியரசு தின விழாவிற்கான வாழ்த்துக்களை எடுத்துரைக்கிறேன். நன்றி, வணக்கம்.